ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீமி பாஸ்தா. ஓகேங்களா, அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்மன்னா நான் பண்ணல, என் ஒய்ஃப் தான் பண்ண போகிறாங்க. நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் வெள்ளைப்பூடு. முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். பிறகு சும்மா சொன்னேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றுனீங்களா மேடம்? எண்ணெய் வேண்டாமா மேடம்? சரி, ஓகே. எண்ணெய் ஊற்றாமல் நான்ஸ்டிக் டவாவில் ஆனியன், டொமாட்டோ அதை வந்து வதக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அப்படிங்க. சரி, இப்போ வந்து என்ன எல்லாத்தையுமே அப்படியே போடுறீங்க? அப்படியே போட்டு தண்ணியை ஊற்றி ஸோ ஓகே. எல்லாமே ராவாக இருக்குது, வித்தியாசமாக பண்ணுறீங்களா மேடம்? எஸ், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ. இதுதான் க்ரீமி பாஸ்தா. இன்ஸ்டாகிராம் பார்த்து இவங்க வந்து எங்களை வச்சு ட்ரையல் பண்ண போகிறாங்க. பார்த்துக்கோங்க கைஸ். ஆனியன், டொமாட்டோ, பாஸ்தா, இது எல்லாமே. பாஸ்தா வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறது ஹோம் செஃப் பாஸ்தா. ஸோ இந்த மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். தண்ணி மட்டும் ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், பாஸ்தா எல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம். கொடுங்க மேடம். ஸோ இது எவ்வளோ நேரம் அங்கே அப்படியே இருக்கணும்? நல்லா வேகணும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து பாஸ்தா வந்து என்னெல்லாம் போடணும்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் செஃப்பு. நீங்கள் கேட்டுக்கோங்க. சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? வெங்காயம். வெங்காயத்தை நறுக்கி போடணும். அப்புறம் தக்காளியும் நறுக்கி போடணும். போட்டுட்டு இதில் பாஸ்தாவை கொஞ்சம் போட்டு அடுப்பு இது பற்ற வச்சு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். சரி, கேட்டுக்கிட்டீங்களா? ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய். ஆல்வேஸ் இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும்லாம் இங்கே சாப்பாடு இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தோம், தக்காளி வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கோம் பாஸ்தா கூட. பட் நறுக்கி வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, உரிச்ச பூண்டு, அதையும் அதுக்கு வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த க்ரீமி பாஸ்தாவுக்கு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். க்ரீமி பாஸ்தாவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ பன்னீர் வாங்கியிருக்கோம், ஹட்சன் பன்னீர் வாங்கியிருக்கோம். அது அப்புறம் அந்த நறுக்கின பூண்டு, இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். பன்னீரை வந்து அரைக்க தான் போகிறோம், அதனால் கைட்டே பிச்சு துண்டு துண்டாக போட்டுடலாம். நல்ல பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அரை கிலோ பாஸ்தாவுக்கு இப்போ பன்னீர் எவ்வளோ கிராம் போட்டிருக்கோம்? 200 கிராம் பன்னீர். இது கூட ஒரு 10 பல் பூண்டு இருக்குமா, 10 பல் வெள்ளைப்பூடு போட்டாச்சு. இது கூட நம்ம வந்துட்டு இப்போது 4 மிளகா வத்தல் காம்பை கிள்ளிட்டு அது கூட போட போகிறோம். ஓகே. இது கூட ஒரு கரண்டி பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்காக இதெல்லாமே சேர்த்துக்கிறோம். நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ பால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லிக்விடாக வரணுங்கிறதுக்காக. ஒரு 100 பால் ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 100 மில்லி. இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி ஆகிட்டு. ஓகே, நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், நான் வந்து உப்பு பார்த்தேன், உப்பு இல்லை. ஸோ உப்பு இப்போ வந்து சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே வந்து பாயில் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறோம். நல்ல ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிட்டு, பாஸ்தாவோட ஸ்மெல்லு நல்லா பாயில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சா இன்னும் நல்லா மேலே இருந்து எல்லாமே அடியில் போயிட்டு இன்னும் நல்லா பாயில் ஆகும். ஸோ கைஸ், இந்த க்ரீம் வந்து செய்கிறதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓகேங்களா. 200 கிராம் பன்னீர், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, 4 மிளகா வத்தல், அதாவது வரமிளகான்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் உப்பு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஒரு 100 பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா வரும், ஓகேவா. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ சொன்னது எல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா பாஸ்தா வந்து பாயில் ஆகிடுச்சு, அதை கிளறி விட்டுக்கிறோம். வேணால் ஒரு பாஸ்தா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். நாங்களும் அப்படி தான், ஒரே ஒரு பாஸ்தா பீஸை மட்டும் எடுத்து செக் பண்ணிட்டு தான் அகைன் அதை வந்து கொஞ்சம் வேக விட்டோம். ஸோ 2 கட் ஆகிடுச்சு, அதை எடுத்து காமிங்க. நடுவில் அந்த வெள்ளை இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீமை அந்த பாஸ்தாவில் கொட்டி அப்படியே கிளறி விட வேண்டியதுதான். இப்போ இந்த க்ரீம் ஊற்றி பாஸ்தாவை நல்லா கிளறி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அது கூட நம்ம வந்து ஒரிகானோ வாங்கிட்டு வந்திருக்கோம், எவரெஸ்ட் டேஸ்டிட்டோ ஒரிகானோ, ஓகேங்களா. அந்த ஒரிகானோவை வந்து அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவு. ஸோ இப்போ ஒரிகானோ போட்டுட்டு பாஸ்தாவை கிளறி விட்டாச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரிகானோ நம்ம தேவையான அளவு போட்டுக்கிட்டோம், போட்டு கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறமா இந்த பாஸ்தா கூட நம்ம வந்துட்டு காமிச்சிக்கலாம், மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் ஆட் பண்ணியாச்சு, பார்க்கும்போதே நல்லா டெலிஷியஸாக இருக்குது. இப்போ ஒரு கடையை போட்டுடலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம் மொழியே. தேங்காய் பால் வியாபாரம், ப்ரௌனிலாம் இப்போ ஸ்டால் போட்டு விற்கிறாங்க, அது மாதிரி பாஸ்தாவுக்கு நம்ம ஒரு ஸ்டால் போட்டுடலாம் மொழியே.
ரெடி ஆயிடுச்சா மேடம்? ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க. ரைட். எங்களால் வெயிட் பண்ண முடியல, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் கைஸ். கீப் வாட்சிங் பிரேம் தமிழா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ ஆன் பண்ணியாச்சு. இப்போ சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? பாஸ்தா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பாஸ்தா. சரி, சாப்பிடுங்க. பாஸ்தா சாப்பிட போறோம்.